ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை வீடியோட மினி விலாக் தான் இது. இன்றைக்கி வந்து ஆவணி ஆகட்டும், பூணூல் போடுவோம்ல அந்த நாள். இப்போ வந்து பூணூல் போடுறது வந்து நல்லா கிராண்டாகவும் செய்யலாம். அதாவது புது துணியெல்லாம் எடுத்து வச்சு புது வேஷ்டி சட்டை இதெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பூணூல் போடுவாங்க. இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக வந்து பூணூல் போட்டுக்கிட்டாச்சு. நம்ம மனசு தான் காரணம், எப்படி வேணாலும் செய்யலாம். சம்பிரதாயம் அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணும், அவ்வளோதானே. அதுக்கு தகுந்த மாதிரி காலையில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு ஒரு பூணூல் போடுவோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பூணூல் போட்டுக்கிட்டாங்க. காலையில் நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா அவல் பொட்டுக்கடல சர்க்கரை வச்சு தேங்காய் உடைச்சி வச்சு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. மதியத்துக்கு வந்து நம்ம வடை பாயசத்தோட சாப்பாடு வச்சு சாமிக்கு நீர் மாற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி எப்போதுமே கொஞ்சம் விசேஷ நாள்னால் கொஞ்சம் அதிகமாக செய்வேன். சப்போஸ் யாரோ ஒருத்தவங்க வராங்க சாப்பாடுன்னு கேட்டால் இந்த மாதிரி முக்கியமாக விசேஷ நாட்களில் இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிறத கொஞ்சம் இதை மாதிரி, ஏன்னா கொஞ்சம் நல்லா வடை பாயசத்தோட சாப்பாடு செய்கிறோம். யாரோ வராங்க, ஒருத்தர் 2 பேருக்கு கொடுக்குறோம்னா அது நமக்கும் திருப்தியாக இருக்கும், சாமி கும்பிட்டதுக்கான பலனும் கிடைக்கும். சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி விசேஷ நாள்லாம் வந்தால் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். மெயினாக பார்த்தா அந்த சாப்பாடு விஷயந்தான். என்ன தான் வடையெல்லாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் பாயசம் வடை இதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ முடியல அப்படின்னா கூட, அலுப்பாக இருந்தாலும் கூட நம்ம இந்த இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் நமக்கு அடுத்து வர தலைமுறைகள் வந்து கொஞ்சமாவது ஞாபகத்தில் இருக்கும். இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்போ இருக்கிற ஒரு ஆர்வம்லாம் இப்போ உள்ள பசங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா அப்போல்லாம் தீபாவளினா எப்போ விடியும்னு காத்துக்கிட்டு இருப்போம். நைட்லாம் கண்ணு முழிச்சு அந்த பலகாரம் சுடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். இதில் என்னென்னா இந்த வடை சுழியெல்லாம் எச்சு பண்ணக்கூடாதும்பாங்க சாமி கும்பிட்ற வரைக்கும். தூக்கமே வராது. நாளே வந்து மருதனை பெச்சு வச்சுக்கிட்டு அதை போடுறது. பொங்கல்னால் எப்போ வரும், அதே மாதிரி இந்த கன்னி பொங்கல்லாம் எப்போ வரும்னு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்போம். பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. என்னவோ தெரியல, அதெல்லாம் மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வந்து மறக்காமல் அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.